வணக்கம் நண்பர்களே. ராஜீவ்காந்தி தனக்குத்தானே குண்டு வைத்துக் கொண்டு சிதறிவிட்டார். அந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனா மாட்டிக்கும், கோர்ட்டுக்கு கொண்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒருவர் பேசியிருந்தார். ஒரு காலத்தில் அவர்களால் ஒரு சொல்ல மனிதர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த காணொலியை பார்த்த பிறகுதான் தெரிந்தது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு குருட்டுத்தனமான ஒரு சிந்தை உள்ள ஒரு மனிதரை நாம் பெரியவர் என்றுதான் நினைத்திருக்கிறோம் என்று நினைத்தேன். என்ன நடந்தது? அவர் சொல்றாரு, ராஜீவ்காந்தி அவருடைய பாதுகாப்புக்காக தன் இடுப்பில் கட்டியிருந்த குண்டை வெடிக்க செய்தார், அதனால் அவர் சிதறிவிட்டார். சிதறியது ராஜீவ்காந்தியை தவிர தனு அல்ல அப்படின்னு அந்த காணொலியில சொல்றாரு. அந்த முட்டாள் கூட்டமே, அதை பரப்புகின்ற முட்டாள் கூட்டமே, சிதறியது தனு. அந்த தனு என்கின்ற அந்த பெண்ணுடைய தலை மட்டும் பனைமரத்தில் கிடந்தது. அந்த பெண்ணுடைய கைகளில் கொஞ்சம் கால்களில் கொஞ்சம் என்றுதான் சிதறி கிடந்தன. இந்த வயிற்றுக்கு மேல் இருக்க தொடைக்கு மேல் இருக்கிற எந்த பாகமும் அந்த பெண்ணிடம் கிடைக்கவில்லை. ராஜீவ்காந்தியுடைய முன்பக்கம் சிதைந்தது. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல்! ஒரு தீவிரவாத செயலை, ஒரு தீவிரவாதிகள் செய்த ஒரு செயலை இந்தியா வல்லரசாக கூடாது என்று நினைத்து தீவிரவாதிகளும் பல உலக நாடுகளும் சேர்ந்து செய்த ஒரு பெரிய படுகொலையை இங்கே ஒரு மனிதன் நியாயப்படுத்துகிறார். அதை பல பேர் பகிர்கிறார்கள். கொஞ்சமாவது போரன்சிக் சயின்ஸ் அறிவு இருக்குமா? போரன்சிக் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு அவசியம் இல்லை. ஒரு சம்பவம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு மனிதன் பேசுவதை அப்படியே பொதுவெளியில் பகிர்வீர்களா? ராஜீவ்காந்தியுடைய முதுகில் இருந்து கழுத்திலிருந்து எல்லாம் சிதறி பதறி போயிருந்தால், ராஜீவ்காந்தியுடைய உடல் முழுவதும் சிதறி போயிருந்தால், ராஜீவ்காந்தி தான் அந்த குண்டை கட்டினார் நீங்க சொல்ற நம்ம ஏத்துக்கணும். சிதறியது தனு, முட்டாள்களே, சிதறியது தனு. அவர் உடலில் ஒரு பாகமும் சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவ தலைதான் கிடைச்சது, அவ கை துண்டா கிடைச்சது, அவர் ஒரு தொடை கிடைச்சது, இந்த ரெண்டு கால் தொடைகள் கொஞ்சம் கிடைச்சது காலோட. ஏன்னா அவர் இடுப்பை கட்டின அந்த குண்டா குஞ்சு வெடிக்க செய்யும் பொழுது கீழ்ப்பக்கத்துல இருந்து வெடி செதறனால அவர் முதுகு தொடை எல்லாமே செதறி போச்சு உடம்பு. ராஜீவ்காந்தியுடைய முகம், நெஞ்சு, வயிற்று பகுதி குடல் சேர்ந்து அவர் இறந்து போகிறார். வாயில எது வந்தாலும் சொல்லிடலாம். முகநூல்ல கேட்பதற்கு ஆள் இல்லை, அதற்கு ஒரு சென்சார் கிடையாது, அதற்கு எந்த விதமான தணிக்கையும் கிடையாதுங்கிறதுனால நமக்கு வாயில வரையெல்லாம் பேசுனதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு மனிதர் இந்த நாட்டிற்காக உயிர் துறந்திருக்கிறார். இந்த நாடு வல்லரசாக கூடாது என்பதற்காக பல பேருடைய கூட்டு சதியினால் அவர் இறந்திருக்கிறார். ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு இன்னும் முடிவு பெறவில்லை என்பதுதான் உண்மை. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் சொல்லிவிட்டார், எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை, நாங்கள் செய்யவில்லை என்றே கூறிவிட்டார். ஆயினும் இங்கு சில முட்டாள்கள் நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புலிகள் தான் செய்தார்கள், புலிகள் கொன்றார்கள், பழி தீர்த்தார்கள் என்றதான் சில முட்டாள்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே இப்படி பேசுற ஆளுகளா, என்னையும் பேச வைக்கிறீங்க. ஒரு தீவிரவாத செயலை எப்படி நீங்க அதை நியாயப்படுத்துறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கொன்றது புலிகள் இல்லை என்பது உண்மை. கொன்றது யார்? ஜெயில் கமிஷன் யார் யாரை விசாரிக்க சொன்னது? யார் யாரை விசாரிச்சாங்க? யார் யாரை விசாரிக்காம விட்டார்கள்? அதே நம்ம பேசணும் இல்லையா? யாருமே அதை பேச தயாரா இல்ல. சந்திரா சுவாமி விசாரிக்கல, சுப்பிரமணிய சுவாமி விசாரிக்கல, எல்லாரும் விசாரிக்காம அப்படியே விட்டாச்சு. இதில் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியலை இங்க யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. தயவு செய்து முட்டாள்களுக்கு துணை போகாதீர்கள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தீவிரவாத செயலுக்கு பலியானார் என்பதுதான் உண்மை. இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காகவும் தடுப்பதற்காகவும் உலக வல்லரசுகளுடைய கூட்டமைப்புகள் சேர்ந்து செய்த ஒரு மிகப்பெரிய சதி செயல் என்பதுதான் உண்மை. அந்த சதி இன்று வரை வெளியில் வரவில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. தயவு செய்து ஒரு மாமனிதரின் மரணத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். நன்றி, வணக்கம்.